ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் வழியாக பார்க்கிறவர்கள் ஆன்லைன்ல பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமையினாலே வழி நடத்துவார். கர்த்தர் தானே நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நம்ம என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமோ அதுதான் நம்ம ஆண்டவர் தருவார். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுதான் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. ஆமேன். மகிமை உள்ளது. ஆமேன். மகிமையினாலே தருகிற தேவன். அது போல ரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழையும் போது கர்த்தரை நம்ம ரத்த கோட்டையில அப்படி மூடி மறைத்துக் கொள்வார். அவரு ரத்தத்தை கொடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், மீண்டும் உயிரோடு எழுந்த தேவனை ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்று நம்ம பாடலாம். ஆண்டவர் மகிமையினாலே தாங்கி நடத்துகிறவராயிருக்கிறீரப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார், பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டம் உதவினை எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டம் உதவினை எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனறிய என் தேவன் பெரியவரே, உலகில் இருக்கும் அவனறிய என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவர் மகிமையினாலே அப்பா ரத்த கோட்டைக்குள்ள நாம் மூடி இருக்கிறார். ஆண்டவர் மகிமையை நடத்த போகிறார், கிருபை தர போகிறார், ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தத்தானே நடத்துவாராக. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் நாளில் பலனானா யாருக்கு பயப்படுவே, அவரே என் வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவே. ரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கரமா சேர்த்து ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தி கொடுக்கப்பா. கிருபையினால நடத்துகிற தேவனாய் இருக்கிறப்பா. உடைய நாமத்தினை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா ரத்த கோட்டையை நீ மூடி மறைத்து கொள்ளுங்க. அபிஷேகத்தினால வழிநடத்துங்க, ஆசீர்வாதங்களை மழை பொழிய செய்யுங்க அப்பா. அன்றைய இந்த பாடலை பாடும்போது அவர் வீடுகள்லாம் முழு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே. ஆயன போல நடத்துகிறீ, அபிஷேகம் பொய்கின்றீ,
என்னையா என்னை போல நடத்துகிறே, அபிஷேகம் பொழிகின்றே. ரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அப்பா எந்த தீங்கும் ஆண்டவரே எங்களை தீண்டாதலுக்கு ரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் மூடி மறைத்து கொண்டு ஆண்டவரே எங்களோடு இருந்து வழிநடத்துகிற தேவன். ஆதி ஆகமத்துல அப்பா நாங்கள் ஆண்டவரே அந்த காலத்துல அப்பா ஆதி ஆகமத்துல அப்பா படித்தோமே அப்பா, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அப்பா அந்த மகிமை தேவன் எங்களோடு இருப்பாராக. அமேன். ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொண்ட தேவன், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத தேவன் நீரப்பா. இதோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். ஆமென். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் மீண்டுமாய் பேசுகிற வார்த்தை இது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். ஆதியிலே வானத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வானத்தை படைத்தார். ஆமென். அப்போது ஆண்டவர் வானம் பெருமையா இருந்திருந்து நட்சத்திரத்தை படைத்தார். ஆமென். வானத்துக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சமே இல்லை என்று நிலாவை படைத்தார். அது போல பூமியை படைக்கும் போது பூமி வெறுமையா இருக்கு என்று மரங்கள் செடிகள் கொடிகளை படைத்தார். அந்த சூரியன் வெளிச்சம் வேண்டும் என்று சூரியனை படைத்தேன் தேவன். அப்போ ஒவ்வொரு நமக்காக படைத்தவர். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொன்றும் நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ஆமென். அவர் இந்த பூமியில வெறுமையா இருக்குதுன்னு சொல்லித்தான் ஆதாமை படைத்தார். ஆமென். மண்ணால் எடுக்கப்பட்டு அவருடைய சுவாசத்தை கொடுத்து ஆதாமை படைத்தார். அவளுக்கு ஒரு தனிமையில் இருப்பது நல்லதில்லை என்று அவளுக்கு ஒரு துணை ஏவாளை கொடுத்தார். ஆமென். ஆண்டவரே இருவரும் சந்தோஷமா இருங்கள் என்று யோர்தான் தோட்டத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அவங்களை ஆண்டவரை துதிக்கணும் என்று அவள் படைத்துக்கும் போது அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். ஒரு கனியை பிசாசான யோவாளை எழுந்தி கொண்டு ஆண்டவரே ஆதாமே ஆண்டவரே இந்த கனியை சாப்பிட வைக்கும் போது ஆண்டவர் பேசினார். ஆதாமே ஆண்டவரை மகிமையினாலே ஆண்டவரே இந்த கனியை நான் சாப்பிட கூடாதுன்னு சொன்னேனே, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் வேர்வை சிந்தி நீங்கள் கஷ்டப்பட்டு பூமியில வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும் என்று அந்த அப்பதான் தெரியும் நம்ம ட்ரெஸ் இல்லாம வெறுமையா இருக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது என்ன உடுத்திருக்கிறோம் எது பிடித்திருக்க தெரியாது. அந்த கனியை சாப்பிடும் போது பிசாசு வழியில அவங்க வீழ்ந்து விட்டார்கள். ஆமென். ஆதாமும் யோவாலும் வீழ்ந்த போது ஆண்டவர் பேசும்போது என்ன செய்யணும் தெரியாம செடிகள் மத்தியில போய் அந்த இலைகளை பெருத்தி அவர்களை சரீரத்தை மூடினார்கள். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளில இந்த வார்த்தை உங்களுக்குரியதான். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால் மீண்டும் 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 பாவம் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சரீரத்துல என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. ஆண்டவரை தேடி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சரீரமா அந்த முள் உறுப்புங்களும் அவர் மூடி மறைத்துக் கொள்கிற தேவன். அவருடைய வார்த்தை உமக்கு பிரயோஜனமானதா இருக்கும். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் நாங்கள் நிர்மாணமா இருக்கிறோம் என்று கவலை இல்லாம ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்களப்பா, எனக்கு ஆண்டவரே என் கவலையில போக்குனீங்களே, அப்படி ஒரு நிர்வாணமாய் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தவமா இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை அந்த நாளில தேவ கிருபையினாலே அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் மன்னிக்க வந்தார். மீண்டுமா ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவங்க அப்பா மீண்டுமா இறந்து அவருக்கு நம்ம பாடல சுமந்து அவர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் கழுவி பரிசுத்தமா இருங்கள் என்று பழகி பெருகி நீங்க பரிசுத்தமா இருங்கள் என்று அவர் வார்த்தை சொல்லி விட்டு போனது. அது போல அவர் ஆத்துமா ஜீவன் உள்ளது. ஆமென். அவர் மீண்டும் வருவேன் என்று விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறார். அதுவரை நம்ம ஊழியத்தை செய்யணும். அது போல பாவத்தில் விழுந்து கிடைக்கிறீங்களா, வேலை மனம் திரும்பி வேலையை வாங்க. இந்த வீடியோ பார்க்கிறவங்களே ஆண்டவர் தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இதோ தெரிந்து தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தா அப்பா நீ மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் முழங்கள் நின்று ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்திலிருந்து விட்டு விடுதலை கொடுத்து ஆண்டவரே மெய்யான தேவன் நீதான் என்று விசுவாசத்தோடு அப்பா உங்க தேடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நாளிலே கூடப்பா அந்த பாடல் மூலமாக நீ பேசினீரே, இந்த வார்த்தை மூலமாக நீ பேசினீரே ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே இப்போது விடுதலை கொடுக்க முடியாது, இப்போது வல்லமை இறங்க முடியாது.
முடியாது அண்டே செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும், தயவு இறங்கட்டும், ஆசீர்வாதங்கள் அவங்க மீது இறங்க முடியாது செபிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காண்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இந்த ஜெபம் கேட்கும் போதே அவர்கள் மனம் திரும்பி மெய்யான தேவன் இவர்தான் என்று அவர் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிறேன் பிதாவே. அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமம் மகிமுள்ள ஜீவனுள்ளது. ஆமென். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.